तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। बीती बातों पे बिंदु धरो, बीती बातों पे बिंदु धरो। बिंदु बनो से याद करो, बिंदु बनो से याद करो। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। बीती बातों पे बिंदु धरो, बिंदु बनो से याद करो। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। ज्योति बिंदु शिव भगवान, खुद को आत्मा बिंदु मान। ज्योति बिंदु शिव भगवान, खुद को आत्मा बिंदु मान। बिंदु को मत छोटा जान, बिंदु है ये सिंधु। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा
शांति ओम शांति। ஓம் சாந்தி. 2/2/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/12/2003. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு इस वर्ष निमित्त और निर्माण बन जमा के खाते को बढ़ाओ और अखंड महादानी बनो. இந்த ஆண்டில் நிமித்தம் மற்றும் பணிவாக ஆகி சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், மேலும் துண்டிக்கப்படாத மகாதானியாக ஆகுங்கள். आज अनेक बुझाधारी बाप दादा अपने चारों ओर की भुजाओं को देख रहे हैं. कोई भुजाएं साकार में सम्मुख हैं और कई भुजाएं सूक्ष्म रूप में दिखाई दे रही हैं. இன்று அநேக கைகளுடைய பாப்தாதா தனது நாலா பக்கங்களில் உள்ள கைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சில கைகள் சாக்காரத்தில் முன்னால் இருக்கின்றனர், சில கைகள் சூக்ஷ்ம ரூபத்தில் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. बाप दादा अपनी अनेक भुजाओं को देख हर्षित हो रहे हैं. बाप दादा தனது அநேக கைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டு இருக்கின்றார்கள். सभी भुजाएं नंबर 1 बहुत ऑलराउंडर एवर रेडी ஆக்யாக்காரி भुजाएं हैं. அனைத்து கைகளும் கூட வரிசை கிரமமாக ரொம்பவும் ஆல்ரவுண்டராக எவர் ரெடியாக ஆக்யாக்காரி கைகளாக இருக்கின்றார்கள். बाप दादा सिर्फ इशारा करते तो राइट हैंड्स कहते. எப்போ பாபா ஒரு இஷாரா கொடுப்பாரோ அப்போ ரைட் ஹேண்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஹாம் பாபா, ஹாசிர் பாபா, அபி பாபா. ஆமாம் பாபா, நாங்கள் தயாராக இருக்கின்றோம், இப்பொழுதே பாபா என்கிறார்கள். ஐசே முரபி பச்சோं को देख कितनी खुशी होती. அப்படிப்பட்ட அன்பான குழந்தைகளை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சி வருகிறது. பாப் தாதாவுக்கு ரூஹானி ஃபக்கூர் है. பாப் தாதாவுக்கு ஆன்மீக பெருமை என்பது இருக்கின்றது. सिवाय बाप दादा के और किसी भी धर्मात्मा महान आत्मा को ऐसी और इतनी सहयोगी भुजाएं नहीं मिलती है. பாப் தாதாவை தவிர எந்த ஒரு தர்ம ஆத்மாக்களுக்கோ மகான் ஆத்மாக்களுக்கோ அப்படிப்பட்ட இவ்வளவு சகயோகி கைகள் கிடைப்பது இல்லை. தேக்கோ சாரே கல்பமே சக்கர் லகாவோ. பாருங்க, முது கல்பத்திலையும் சுற்றி வாருங்கள். ஐசி புஜாய் கிஸ்கோ மிலி ஹே. அப்படிப்பட்ட கைகள் யாருக்காவது கிடைத்திருக்கின்றனவா? तो बाप दादा हर पूजा की विशेषता को देख रहे हैं. ஆக பாப் தாதா ஒவ்வொரு கைகளினுடைய விசேஷ தன்மைகளையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சாரே விஸ்வமே சுனியே விசேஷ பூஜாயோ. முழு உலகத்திலையுமே தேடி கண்டெடுக்கப்பட்ட விசேஷமான கைகள். பரமாத்மா சகயோகி பூஜாயோ, பரமாத்மாவுடைய சகயோகி கைகள். देखो आज इस हाल में भी कितने पहुंच गए हैं. ஹாலில் கூட பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து சேர்ந்து இருக்கின்றீங்க. ஏன்னா அன்றைக்கி ஹாலில் 18,000க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். சபி அப்படிக்கு பரமாத்மா பூஜா ஹை யா அனுபவ கர்த்தே ஹோ. அனைவரும் கூட தன்னைத்தான் பரமாத்மாவுடைய கைகள் என்ற அனுபவத்தை செய்கின்றீர்களா? ஃபக்குர் ஹென, பெருமை இருக்கின்றது அல்லவா? பாப் தாதாக்கு குஷி ஹை. बाप दादा के मகிழ்ச்சி இருக்கின்றது. அதனால் चारों ओर से नया वर्ष मनाने के लिए सब पहुंच गए. நாலா பக்கங்களிலிருந்தும் புத்த ஆண்டை கொண்டாடுவதற்காக எல்லாமே வந்துவிட்டீர்கள். லேக்கின் ஆனால் நயா வருஷ क्या याद दिलाता है. புது ஆண்டு எதை நினைவுபடுத்துகின்றது? நயா யுக் நயா ஜனம், புது யுகம் மற்றும் புது ஜென்மம். जितना ही अति புராணா லாஸ்ட் ஜன்ம, எப்படிப்பட்ட பழைய ஜென்மமாக கடந்த ஜென்மமாக இருந்தாலும் கூட உத்தனாயி நயா பஹலா ஜன்மம் கித்தனா சுந்தர. அந்த அளவுக்கு புது ஜென்மமானது எவ்வளோ அழகானது. ய ஷியாம் और वह सुंदर. இது ஷியாமாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. इतना स्पष्ट जैसे आज के दिन पुराना वर्ष भी स्पष्ट है और नया वर्ष भी सामने स्पष्ट है.
ஏன்னா இன்னைக்கு நாளில் பழைய ஆண்டு கூட தெளிவாக இருக்கின்றது, புது ஆண்டு கூட முன்னாடியே தெளிவாக இருக்கிறது. ஐसे அதே போன்று अपना नए युग नया जन्म स्पष्ट सामने आता है. அதே மாதிரி ஒரு புது யுகமும் புது ஜென்மமும் தெளிவாக உங்கள் முன்னால் வருகிறதா? आज लास्ट जन्म में कल फर्स्ट जन्म में होंगे. இன்னைக்கு கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம், நாளைக்கு முதல் ஜென்மத்தில் இருப்போம். கிளியர் है? தெளிவாக இருக்கின்றதா? सामने आता है, முன்னால் வருகின்றதா? जो आदि बच्चे हैं उनको ब्रह्मा बाप का अनुभव किया. ஆரம்பத்தில் இருந்த குழந்தைங்களுக்கு பிரம்மா பாபா அனுபவம் செய்வித்தார். ब्रह्मा बाप को जैसे अपना नया जन्म का राजा शरीर रूपी वस्त्र सदा सामने टूटी फटका हुआ दिखाई देता था. ஆக பாபாவுக்கு கூட தன்னுடைய புது ஜென்மம், பழைய புது ஜென்மத்தினுடைய ராஜ்ய சரீரம் என்ற வஸ்திரம் கூட முன்னால் தெரிஞ்சது. இப்போ இருக்கக்கூடிய கிழிந்த ட்ரெஸ்ஸும் கூட தெளிவாக தெரிந்தது. ஜோபி பச்சை மில்லே ஜாத்தே ஓ அனுபவ கர்த்தே. எந்த குழந்தைகள் பாபாவை சந்திக்க போனாலும் கூட இந்த அனுபவத்தை அவங்க செய்தார்கள். பிரம்மா பாப்கா அனுபவரா, பிரம்மா பாபாவுக்கும் இந்த அனுபவம் இருந்தது. ஆஜ் பூடாவும் கல் மச்னு சப் பன் ஜாவுங்க. இன்றைக்கி நான் வயதானவராக இருக்கேன், நாளைக்கு நான் சின்ன குழந்தை ஆயிடுவேன். யாதுன்னா நினைவில் இருக்கின்றது அல்லவா? புராணோக்கோ யாது, பழையவர்களுக்கு நினைவில் இருக்கிறதா? ஹாப்பி ஆஜ் அவர் கல்கா கேல், இன்று மற்றும் நாளை, இதுதான் விளையாட்டே. இத்தனா ஸ்பஷ்ட பவிஷ்ய அனுபவோ, அந்த அளவுக்கு தெளிவாக நம்மளுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆஜ் ஸ்வராஜ்ய அதிகாரி ஹே, இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றோம். கல் விஸ்வராஜ்ய அதிகாரி, நாளைக்கு நாம் உலக ராஜ்ய அதிகாரியாக இருப்போம். ஹே நஷா, இந்த போதை இருக்கின்றதா? देखो आज बच्चे ताज पहनकर बैठे हैं. ஏன்னா இன்னைக்கு உட்காந்துருக்கும் போதெல்லாம் கிரீடம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா ரிட்ரீட்டில் வந்திருக்கின்ற டபுள் ஃபாரினர்ஸ் சின்ன குழந்தைங்க எல்லாம் தலையில் கிரீடம் போட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். तो क्या नशा है? ஆக உங்களுக்கு என்ன போதை இருக்கிறது? தாஜ் பஹனே से क्या नशा है? கிரீடத்தை அணிந்திருக்கும் போது என்ன போதை இருக்கிறது? யா ஃபரிஸ்தாக்கே நஷமே, ஃபரிஸ்தாவோட போதையில் இருக்கின்றார்கள். ஹாத் இல்லா ரஹே ஹம் நஷமே, கைகளை அசைக்கின்றார்கள், நாங்கள் போதையில் இருக்கிறோம் என்று. தோ ஆக இஸ் வருஷ கியா கரேங்கே, இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? நய வருஷமே நவீன்தா கியா கரேங்கே, புது வருஷத்தில் எந்த ஒரு புதுமையை செய்வீர்கள்? கோய் பிளான் பனாயா ஹே, ஏதாவது பிளான் பண்ணியிருக்கின்றீர்களா? நவீன்தா கியா கரேங்கே, புதுமை என்ன செய்வீர்கள்? ப்ரோக்ராம் தோ கர்த்தே ரஹத்தே, ப்ரோக்ராம் செய்து கொண்டே தான் இருக்கின்றீர்கள். लाख का भी किया, 2 लाख का भी किया, नवीनता क्या करेंगे? 1 லட்சத்துக்கும் பண்ணீங்க, 2 லட்சத்துக்கும் பண்ணீங்க, ஆனால் புதுமை என்ன செய்வீர்கள்? आजकल के लोग एक तरफ स्व प्राप्ति के लिए इच्छुक भी है. இந்த காலத்தில் உலகத்தினர் தன்னுடைய பிராப்திக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க. लेकिन हिम्मत हीन है, ஆனால் தைரியம் இழந்துட்டாங்க. हिम्मत नहीं है, தைரியமே இல்லை. सुनने चाहते भी हैं लेकिन बनने की हिम्मत नहीं है. கேட்க விரும்புகின்றார்கள், ஆனால் ஆவதற்கான தைரியமே இல்லை. ஐசி ஆத்மா को परिवर्तन करने के लिए, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை மாற்றி அமைப்பதற்காக पहले तो आत्माओं को हिम्मत के पंख लगाओ. முதல்ல ஆத்மாக்களுக்கு தைரியம் என்ற இறக்கைகளை கொடுங்கள். ஹிம்மத் கே பங்க ஆதார அனுபவ, தைரியம் என்ற அந்த இறகு வரணும்னா அதுக்கு ஆதாரமே அனுபவம் தான். அனுபவ கராவோ, அனுபவத்தை செய்வீங்கள். அனுபவ ஐசி சீஸை, அனுபவம் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஜராசா அஞ்சலி மில்னைக்கு பாத் அனுபவ கியா தோ அனுபவக்கே பங்கு காவோ, கொஞ்சமாவது ஒரு துளியாவது சந்திப்பதற்கு பிறகு அனுபவம் செய்தாகிவிட்டால் அவர்களுக்கு இறக்கை என்பது கிடைத்து விடுகின்றது. அனுபவக்கே பாங்கோ உசே ஹிம்மத் மே ஆகே பட் சகேங்க. அதை நீங்கள் இறக்கைன்னு சொன்னாலும் சரிதான், இல்லை கால்கள் என்று சொன்னாலும் சரிதான். அந்த தைரியம் என்ற கால்கள் வந்த பிறகு முன்னேறி கொண்டே செல்கின்றார்கள். இஸ்கேலியே, அதற்காக விசேஷ்
விசேஷமாக இஸ் வரத்தன் நிக்கட்ட அக்கன் மகாதானி பண்ணா படே. இந்த வருஷம் நீங்கள் நிரந்தரமாக துண்டிக்கப்படாத மகாதானியாக ஆக வேண்டும். அதுவும் எப்படி? அக்கண்ட், துண்டிக்கப்படாது. மன்சா துவாரா சக்தி ஸ்வரூப் பனாவ், மனதின் மூலமாக சக்தி ஸ்வரூபமாக ஆக்குங்கள். महादानी बन मनसा द्वारा வைப்ரேஷன் द्वारा நிரந்தர சக்தியோं का अनुभव कराओ. மகாதானியாக ஆகிட்டு மனதின் மூலமாக வைப்ரேஷன் மூலமாக நிரந்தரமாக சக்திகளுடைய அனுபவத்தை செய்வீங்கள். இது மனதிற்கு நாம் செய்ய வேண்டியது. வாச்சா துவாரா வார்த்தைகள் மூலமாக ஞான் தான் தோ, ஞான தானத்தை கொடுங்கள். கர்ம துவாரா குணோகா தான் தோ, கர்மத்தின் மூலமாக குணங்களுடைய தானங்களை செய்யுங்கள். சாரா தின் சாய மான்சா சாய வாசா கோய் கரம் தீனதுரா கண்ட மகாதானி பனோ. ஃபுல் டேல மனதின் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது கர்மத்தின் மூலமாகவோ மூன்றின் மூலமாக அகண்ட மகாதானியாக ஆகுக. समय प्रमाण अभी दानी नहीं कभी कभी दान किया नहीं. நேரத்துக்கு இப்போ வெறும் தானியாக மட்டும் இருந்தால் பத்தாது, அப்பப்போ தானம் பண்ண கூட இருக்கக்கூடாது. அகண்ட தானி, துண்டிக்கப்படாத தானியலாக இருக்க வேண்டும். கியோங்கி பாபா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் ஆத்மாவுக்கோ அவசியக்தா, ஆத்மாக்களுக்கு இப்போ இது தேவையாக இருக்கிறது. तो महादानी बनने के लिए पहले अपना जमा का खाता चेक करो. மகாதானியாக ஆவதற்காக அதுக்கு முன்னாடி தன்னுடைய சேமிப்பு கணத்தை சோதனை செய்யுங்கள். சாரி சப்ஜெக்ட் में जमा का खाता कितनी परसेंट में, 4 சப்ஜெக்ட்லேயும் சேமிப்பு கணக்கு எத்தனை சதவீதத்தில் இருக்கிறது. अगर स्वयं में जमा का खाता नहीं होगा तो महादानी कैसे बनेंगे. உங்களுக்குள்ளே சேமிப்பு கணக்கு இல்லை என்றால் மகாதானியாக எப்படி ஆவீர்கள். ஜமாக்கா காத்தோ செக் கர்னிக்கு நிஷானி கியா, சேமிப்பு கணக்கை சோதனை செய்வதற்கான அடையாளம் என்ன. மன்சா வாச்சா கரம் துவாரா சேவா தோ கி லேக்கின் ஜமா கி நிஷானியே, உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக சேவை செஞ்சீங்க. ஆனால் சேமிப்பினுடைய அடையாளம் என்ன. சேவா करते हुए पहले स्वयं की संतुष्टता, சேவை செய்யும்போது முதல்ல தன் மீது திருப்தி என்பது இருக்கும். சாசா தினோக்கி சேவா கர்த்தே, கூடைய யாருக்கு சேவை செய்கின்றோமோ உன் ஆத்மாமே குஷிக்கு சந்துஷ்டதா ஆகி அந்த ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய திருப்தி வந்ததா. अगर दोनों तरफ संतुष्ट नहीं है तो समझो ரெண்டு பக்கமுமே எனக்கும் திருப்தி இல்லை, நான் யாருக்கு சேவை பண்ணுறேனோ அவங்களுக்கும் மகிழ்ச்சியினுடைய திருப்தி இல்லை என்றால் சேவாக்கை காத்து மேப்கி சேவா கஃபல் ஜமா நஹி ஹுவா, சேவையினுடைய கணக்கில் அதனுடைய பலனில் சேமிப்பு ஆகவில்லை என்று பொருள். பாப் தாதா கபி கபி பச்சோக்கு ஜமா கா காத்தா தேக்தே. பாப் தாதா அப்பப்போ குழந்தைங்களுடைய சேமிப்பு கணக்கை பார்க்கின்றார். தோ கா மேனத் ஜாதா ஹை, அங்கங்கே சில நேரம் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்கிறது. லேக்கின் ஜமா கா ஃபல் கம், ஆனால் சேமிப்பினுடைய பலன் குறைவாக இருக்கின்றது. காரணம் என்ன. தோனோ தரவுக்கு சந்துஷ்டதாக்கி கம்மி, ரெண்டு பக்கத்துலேயும் திருப்தியினுடைய குறைபாடு. ஆக சந்துஷ்டக்க அனுபவம் நெய்க்கியா, திருப்தியினுடைய அனுபவத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் சாஹே சுயன் சாஹே தூசரோ तो ஜமா கா கதா கம் ஹோதா है. ஒன்று உங்களில் அல்லது பிறர்கிட்ட குறைவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம். சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்கின்றது. बाप दादा ने जमा का खाता बहुत सहज बढ़ाने की गोल्डन चाबी बच्चों की दी. बाप दादा சேமிப்புக்கான கணக்கு ரொம்ப சகஜமாக அதிகரிப்பதற்கான கோல்டன் சாவியை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். ஜான்தேவோ சாபி கே, தெரியுமா அது எந்த சாவி என்று. மிலித்தோ என்ன கிடைத்திருக்கின்றது அல்லவா. அப்போ எப்படி தெரியாமல் இருக்கும், தெரியாமல் சொல்ல முடியாது, ஏன்னா கிடைத்திருக்கின்றது அல்லவா. ஜமா கா காத்தா பர்ப் கணிக்க கோல்டன் சாபிய, சகஜமாக சேமிப்பு கணக்கை நிரப்புவதற்கான கோல்டன் சாபி. कोई भी मनसा वाचा कर्मना किसी में भी सेवा करने के समय एक तो अपने अंदर निमित्त भाव की स्मृति,
நீங்கள் எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கு சேவை செய்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள நிமித்த பாவனுடைய நினைவு இருக்க வேண்டும். நிமித்த பாவ், நிர்மான் பாவ், சுப பாவ், ஆத்மிக் ஸ்னேகி பாவ். பாபா சொல்கிறாங்க, நிமித்த பாவனை, निर्माण भावने, शुभ भावने, आत्मीय स्नेहத்தினுடைய भावने. अगर इस भाव की स्थिति में स्थित होकर सेवा करते हो, இந்த பாவனையில் இருந்து நீங்கள் சேவை செய்தீர்களானால் सहज आपके इस भाव से आत्माओं की भावना पूर्ण हो जाती. இந்த பாவனையின் மூலமாக பிற ஆத்மாக்களுடைய பாவனா என்பது பூர்த்தி ஆகிவிடும். आज के लोग हरे का भाव क्या है वो नोट करते हैं. ஏன்னா இன்னைக்கு உலகத்தினர் ஒவ்வொருத்தருடைய பாவ், அவங்களுடைய பாவ் என்னங்கிறத நோட் பண்ணுறாங்க. क्या निमित्त भाव से कर रहे हैं, நிமித்த பாவனையோட செய்கின்றார்களா, வா அபிமான் கே பாவ் से, இல்லை அபிமானத்தினுடைய பாவத்தை செய்கிறாங்களா. ஜான் நிமித்த பாவா வா நிர்மான் பாவ் ஆட்டோமேட்டிக்கலி ஆ जाता है. எங்கே நிமித்த பாவனை இருக்குமோ அங்கே நிர்மான் பணிவனுடைய பாவனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. தோ செக் கரோ. ஆக சோதனை செய்யுங்கள். என்ன பண்ணணும், கியா ஜமா ஹுவா, சேமிக்கப்பட்டதா, கித்தனா ஜமா ஹுவா. சேமிக்கப்பட்டதா மட்டும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ சேமிக்கப்பட்டது. கியோங்கி அதுக்கு பாபா காரணம் சொல்கிறார். ஏனென்றால் இஸ் சமய சங்கமையே ஜமா கர்னே கா யுக். ஏன்னா இந்த சங்கமயுமே என்ன யுகம், ஜமா கர்னே கா, சேமிக்கிறதுக்கான யுகம். फिर तो सारा कल्प जमा की प्रारब्ध. முழு கல்பமும் என்ன சேமித்தீங்களோ அதை பிராரப்த அடைகின்றீர்கள். तो ஆக इस वर्ष क्या विशेष अटेंशन देना है. இந்த வருஷம் எதில் விசேஷமான கவனம் கொடுக்கணும். अपने अपने जमा का खाता செக் करो. உங்களுடைய சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள். செக்கர் பி பனோ, மேக்கர் பி பனோ. நீங்கள் செக்கராகவும் ஆகணும், சோதிப்பாளர்களாக மேக்கராகவும் ஆகணும். கியோங்கி அதுவும் காரணம் பாபா சொல்கிறார். ஏனெனில் சமைக்கு சமீதாக்க நசார தேக்கிறோ. ஏன்னா நேரம் எவ்வளவு நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்ற என்ற காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அவர் சபீனே பாப்தாசே வாய்தாக்கியா. எல்லாருமே பாப்தாதாட்ட இந்த உறுதிமொழியை கொடுத்துருக்குறாங்க. ஹம் சமான் பனேங்கே, நாம் பாபாவுக்கு சமமாக ஆகுவோம். வாய்தா கியா என்ன, உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஜின்னோனே வாய்தா கியா வா ஹாத் உட்டா. யாரெல்லாம் இந்த உறுதிமொழியை கொடுத்துருக்கீங்களோ கைகளை உயர்த்துங்கள். கியா பக்கா செய்தீர்களா, நிச்சயமாக. யா பர்சன்டேஜ்மே, இல்லை சதவீதத்தில் பண்ணீங்களா. பக்கா கியா என்ன, பக்காவாக செய்தீர்கள் அல்லவா. तो ஆக பிரம்மா பாப் சமான் காத்தா ஜமா चाहिए. பிரம்மா பாபாவுக்கு சமமாக சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டும் தானே. பிரம்மா பாப்கே சமான் பண்ணா है तो பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் பிரம்மா பாபா விஷய சரித்திர क्या देगा. பிரம்மா பாபாவுடைய விசேஷமான சரித்திரம் எதை பார்த்தீர்கள். आदि से लेकर अंत तक हर बात में मैं कहा या பாபா कहा. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான்னு சொன்னாரா பாபான்னு சொன்னாரா. மை கர்றாவும் நை பாபா கரார. நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் சொன்னதே இல்லை, பாபா செய்வித்து கொண்டு இருக்கின்றார். கிஸ்ஸே மில்னே ஆயோ. அதே மாதிரி கேட்பார், யாரை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள். பாபா சே மில்னே ஆயோ, பாபாவை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள். மை பன் கா அபாவ் அவித்யா ய தேக்கா ஹேனா. நான் என்பதனுடைய அவித்யா, நாலேஜே இல்லாமல் பாவனையே இல்லாமல் இருந்தது. பார்த்தீங்க இல்லையா. ஹர் முரளியுமே, ஒவ்வொரு முரளியிலும் கூட பாபா பாபா கித்தனா பார் யாத் திலாதே. பாபா பாபா என்று எத்தனை முறை நினைவுபடுத்துகின்றார். தோ சமான் பண்ணா இஸ்கா அர்த்த பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் அப்படின்னா அதனுடைய பொருளை என்ன தெரியுமா. பहले மைப்பன் கா அப்பாவ் ஹோ. முதல்ல நான் என்பதனுடைய பாவனை இருக்கக்கூடாது. பலே சுனாயக்கி பிராமணோ கா மைப்பன் பி போத் ராயல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்ன, பிராமணனுடைய நான் என்பது
ரொம்ப ராயல் ரூபத்தில் இருக்குது. யாது நினைவில் இருக்கின்றதா நான் சொன்னது? சுனாயா தானே, சொல்லியிருந்தேன் தானே. சப் சாத்தேங்கி பாப்தாதாக்க பிரத்யக்ஷதாவோ, எல்லாமே விரும்புகிறாங்க பாபாதாவனுடைய பிரத்யக்ஷதா ஆக வேண்டும் என்று. நாமளும் பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்று பிளான் बहुत बनाते हो. பிளான் நிறையா பண்ணுறீங்க, அச்சே பிளான் बनाते हो, நல்லா பிளான் பண்ணுறீங்க. பாபா பாராட்டுகிறார். பாப் தாதா குஷா, பாப் தாதா எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார். லேக்கின் இங்கே தான் பிரச்சனை. லேக்கின் என்ன? ஆனால் ये रॉयल रूप का मैपन प्लान में सफलता में कुछ परसेंटेज कम कर देता है. பிளானில் என்னுடைய பிளான் அப்படின்னு நினைக்கும் போது வெற்றியில் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைத்து விடுகின்றது. நேச்சுரல் சங்கல்ப் மே, போல் மே, கரம் மே ஆர் சங்கல்ப் மே பாபா. நேச்சுரலாக சங்கல்பத்திலையும் சரி, பேச்சிலையும் சரி, கர்மத்திலையும் சரி, ஒவ்வொரு சங்கத்திலையும் பாபா பாபா ஸ்மிருதி மே ஹோ, பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். மைப்பண்ணை நான் என்பது இருக்கக்கூடாது. பாப் தாதா கராவனார் கராரா. பாப் தாதா யார்? செய்பவர் செய்விப்பவர், செய்வைத்து கொண்டு இருக்கின்றார். ஜெகதம்பாக்கு எய் விசேஷ தாரணை, ஜெகதம்பாவனுடைய விசேஷமான தாரணை இதுவாக தான் இருந்தது. எது? செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கின்றார். ஜெகதம்பா கா ஸ்லோகன் யாத, புராணம் கா யாद होगा. ஜெகதம்பாவனுடைய ஸ்லோகன் நினைவில் இருக்கா? பழையவருக்கு நினைவு இருக்கலாம். யாத் நினைவில் இருக்கிறதா? போலோ சொல்லுங்கன்றாங்க. பதில் சொல்கிறாங்க, ஹுக்கமி ஹுக்கம் சலா ரஹா. பதில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடியும் அவர் தான் நடத்துகின்றார். எது விசேஷ தாரணா ஜெகதம்பாக்கு, இதுதான் விசேஷமான தாரணை இருந்தது ஜெகதம்பாவுக்கு. तो नंबर लेना है, சமான் பண்ணா है, तो நீங்கள் நம்பர் முன்னாடி வாங்கணும். சமான் ஆக வேண்டுமென்றால் மைப்கன் கதம் हो जाए, நான் என்பது முடிவடைந்து விட வேண்டும். मुझसे ஆட்டோமேட்டிக்கலி பாபா பாபா शब्द निकले, வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பாபா பாபாங்கிற வேர்டு வரணும். कर्म में आपकी सूरत में बाप की सूरत दिखाई दे. கர்மத்தில் உங்களுடைய முகத்தில் கூட பாபானுடைய முகம் தான் தெரிய வரணும். தப் பிரத்யக்ஷதா ஹோகி, அப்போ தான் பிரத்யக்ஷதா என்பது ஆகும். பாப் தாதா ஏ ராயல் ரூப் மே மை பைக்கு கீத் बहुत सुनते. இந்த ராயல் ரூபத்தில் நான் நான் என்ற பாடலை ரொம்ப பாபா கேட்குறாராம். மைனே ஜோ கியா வஹி டீக் ஹை, நான் என்ன செஞ்சனோ அதுதான் கரெக்டு. மைனே ஜோ சோச்சா வஹி டீக் ஹை, நான் என்ன யோசிச்சனோ அதுதான் கரெக்டு. வஹி ஹோனா चाहिए, அதுதான் ஆக வேண்டும். ஏன் மைப்பன் தோக்கா தீதா, இந்த நான் என்பது தான் ஏமாற்றத்தை அழித்து விடுகிறது. सोचिए भले, कहो भले, लेकिन निमित्त और निर्माण भाव से, யோசிங்க பரவாயில்ல, சொல்லுங்க பரவாயில்ல, ஆனால் எப்படி? நிமித்தம் மற்றும் நிர்மான் பாவனையோட. பாப் தாதா ने पहले भी एक रूहानी ड्रिल सिखाई. பாப் தாதா ஏற்கனவே ஒரு ரூஹானி ட்ரில்லு நமக்கு செய்ய வைத்திருக்கின்றார். கவுன்சி ட்ரில்? எந்த ட்ரில்? அபி அபி மாலிக் அபி அபி பாலக். இப்போ நான் எஜமானன், இப்போ நான் குழந்தை. விசார் தேனமே மாலிக் பன், ஐடியா கொடுக்கும்போது எஜமானனா இன்னும். மெஜாரிட்டிக்கு ஃபைனல் உனக்கு பாத் பாலக் பன், மெஜாரிட்டி அல்லது எது ஃபைனல் ஆகுதோ அதுக்கப்புறம் குழந்தையா இன்னும். ஏ மாலிக் ஆர் பாலக் ஏ रूहानी ड्रिल बहुत बहुत आवश्यक है. இந்த எஜமானன் மற்றும் குழந்தை, இந்த ஆன்மீக ட்ரில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிறு பாப் தாதாக்கு 3 शब्द சிக்ஷாவுமே யாத் இருக்கும். பாப் தாதாவுடைய 3 வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் நினைவில் வைங்க. சப்கோ யாத் ஹை, எல்லாருக்கும் நினைவில் இருக்கிறதா? மன்சாமே நிராகாரி, மனதில் என்ன இருக்கணும்? நிராகாரியாக. வாச்சாமே நிரகங்காரி, வார்த்தையெல்லாம் அகங்காரமற்றவர்களாக. கரமே நிர்விகாரி, செயலில் விகாரமற்றவர்களாக. ஜப் பி சங்கல்ப கர்த்தே ஹோ, எப்போ நீங்கள் சங்கல்பம் பண்ணாலும் சரி, நிராகாரி ஸ்திதி में से तोके संकल्प करो, निराकारी स्थितिயிலிருந்து சங்கல்பம் பண்ணுங்க. சப் भूल जाए लेकिन 3 शब्द नहीं भूले. எல்லாம் மறந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 வேர்டு மட்டும் மறக்கக்கூடாது. ये साकार रूप की 3 शब्दों की शिक्षा सौगात है. साकार ரூபத்தில்
3 வார்த்தைகளும் இந்த படிப்பினையில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய गिफ्ट। तो ब्रह्मा बाप से साकार रूप में भी प्यार रहा। ब्रह्मा बाबा கிட்ட சாக்கார் ரூபத்தில் கூட உங்களுக்கு அன்பு இருந்தது இல்லையா? अभी भी डबल फॉरेनर्स का ये अनुभव सुनाते। இப்போ கூட डबल फॉरेनर्स தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, பிரம்மா பாபா से बहुत प्यार है, பிரம்மா பாபாவிட எங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கின்றது। देखा नहीं है तो प्यार भी प्यार है, பார்க்காட்டா கூட அவ்வளோ அன்பு இருக்கின்றது है, அப்படி தானே? हाँ, डबल फॉरेनर्स ब्रह्मा बाबा से प्यार ज़्यादा है ना? அப்போ டபுள் ஃபாரினர்ஸுக்கு பிரம்மா பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்கு இல்லையா? तो जिससे प्यार होता है ना, उनकी सौगात बहुत संभालने रहते। யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்களுடைய गिफ्टை ரொம்ப சம்பாலனை பண்ணி வைக்கிறதுக்காக, चाहे छोटी सी भी सौगात होगी ना, ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சரி தான், जिससे अति प्यार होता है ना, யார் மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றதோ उसकी सौगात तो छिपा के रखते, அதை மறைச்சி கூட வச்சுக்கிறாங்க, संभाल के रखते हैं, संभालना பண்ணி வைக்கிறாங்க। तो ஆக பிரம்மா பாப் से प्यार है तो பிரம்மா பாபாவிடம் உங்களுக்கு அன்பு இருக்கின்றது என்றால் 3 शब्दों की शिक्षा से प्यार, 3 வார்த்தைகளில் அவர் கொடுத்த படிப்பினின் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கின்றது என்ற அர்த்தம்। इसमें संपन्न बनना या समान बनना बहुत सहज हो जाएगा। இதன் மூலமாக நீங்கள் சம்பன்னமாகறதும் சரி, பாபாவுக்கு சமமாகறதும் சரி ஈஸி ஆகிடும்। याद करो ब्रह्मा बाबा ने क्या कहा, யோசிச்சு பாருங்க, பிரம்மா பாபா என்ன சொன்னார்? நிராகாரி, நிரங்காரி, நிர்விகாரி, எண்ணத்தில் நிராகாரியாக இருக்கணும், பேச்சில் நிரகங்காரியாக இருக்கணும், கர்மத்தில் நிர்விகாரியாக இருக்க வேண்டும்। तो ஆக इस वर्ष में वाचा की सेवा भले करो, இந்த ஆண்டு வார்த்தைகள் மூலமாக சேவையை செய்யுங்க, धूमधाम से करो, ரொம்ப கொண்டாட்டத்தோடு செய்யுங்க। लेकिन ஆனால் அனுபவம் कराने की सेवा सदा अटेंशन में रखो, அனுபவம் செய்விப்பதற்கான சேவையில் கவனம் கொடுங்க। सब अनुभव करे कि इस ब्रह्मा बहन द्वारा भाई द्वारा में शक्ति का अनुभव हुआ, எல்லோரும் இந்த அனுபவத்தை செய்யணும்। இந்த சகோதரன் அல்லது சகோதரி மூலமாக எங்களுக்கு இந்த சக்தியினுடைய அனுபவம் கிடைத்தது। சாந்தி का अनुभव हुआ, சாந்தியினுடைய அனுபவம் வந்தது। क्योंकि ஏனென்றால் அனுபவ கபி பூல்தா நஹி ஹை, அனுபவம் ஒரு பொழுதும் மறக்கப்படாது। सुना हुआ भूल जाता है, கேட்டது கூட மறந்துடுவாங்க। अच्छा लगता है लेकिन भूल जाता है, அது கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனால் மறந்துடுறோம்। அனுபவம் ऐसी चीज़ है जो खींच के उसको अपने नज़दीक लाए, அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு பொருள், அது என்ன பண்ணுமா, கவர்ந்து எடுத்து தன்னிட்ட கொண்டு வருமா நம்மகிட்ட। संपर्क वाला संबंध में आता रहेगा, संपर्क தொடர்பில் வர்றவங்க சம்பந்தத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க। क्योंकि ஏனெனில் संबंध के बिना वर्षे का अधिकारी नहीं बन सकते, சம்பந்தம் இல்லாமல் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆக முடியாது। तो अनुभव संबंध में लाने वाला है, அனுபவம் என்பது சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியது। अच्छा, நல்லது, समझा, क्या करेंगे, புரிகிறதா? என்ன செய்வீர்கள்? செக் கரோ, சோதனை செய்யுங்கள்। செக்கர் भी बनो, மேக்கர் भी बनो, செக்கராகவும் ஆகுங்கள், மேக்கராகவும் ஆகுங்கள்। अनुभव कराने के மேக்கர் बनो, அனுபவம் செய்விப்பதில் மேக்கராக ஆகுங்கள்। ஜமாக்க காத்து செக்கை கரணைக்கு செக்கர் பண்ணும், சேமிப்பு கணப்பை சோதனை செய்வதில் செக்கராக ஆகுங்கள்। अच्छा, நல்லது। अभी सभी क्या करेंगे, இப்போ எல்லோரும் என்ன செய்வீர்கள்? बाप दादा को नया वर्ष के कोई गिफ्ट देंगे या नहीं? बाप दादाவுக்கு புது ஆண்டில் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? नया वर्ष में क्या करते हो, புத்தாண்டில் என்ன செய்கிறீங்க? एक दो को गिफ्ट देते हैं ना, ஒருவர் மற்றவருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா? एक कार्ड देते हैं, एक गिफ्ट देते हैं, ஒன்று கார்டு கொடுக்குறாங்க, இன்னொன்று गिफ्ट கொடுக்குறாங்க। तो बाप दादा को कार्ड नहीं चाहिए, रिकॉर्ड चाहिए। बाप दादा के कार्ड வேணாமா, रिकॉर्ड தான் வேணுமா। सब बच्चों का रिकॉर्ड नंबर 1 हो, அனைத்து குழந்தைகளுடைய ரெக்கார்டு எப்படி இருக்கணுமா, नंबर 1 இருக்க வேண்டுமா। यार रिकॉर्ड चाहिए, இந்த ரெக்கார்டு தான் பாபாவுக்கு வேணும்। निर्विघ्न हो,
தடைகளற்றவர்களாக இருக்க வேண்டும். अभी ये कोई कोई विज्ञान की बातें सुनते हैं ना तो बाप दादा के हंसी की खेल याद आता है. எப்போ தடைகளை பற்றி பாபா கேட்குறாரோ விஷயங்களை பாப் தாதாவுக்கு சிரிப்பாக ஒரு விளையாட்டு நினைவுக்கு வருதான். அவருக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன நினைவுக்கு வருது? மாலுமே கவுன்சி ஹன்சிக்கு கேள். சிரிப்பதற்கான ஒரு விளையாட்டு ஞாபகத்தில் இருக்கிறதா? ஓ கேள். அந்த விளையாட்டு என்ன? பூடே பூடே குடியாக்கா கேள் கர்றே. வயதானவர்கள் பொம்மை விளையாட்டு விளையாண்டு கொண்டிருக்காள். ஹே பூடே, அவர்களோ வயதானவர்கள். லேக்கின் கேள் கர்த்தே குடியோங்கா. ஆனால் விளையாடுறது எது? பொம்மைகள் கூட. तो हंसी का खेल है ना. அப்போ இதை பார்த்தா சிரிப்பு வரும் இல்லையா? अभी छोटी छोटी बातें सुनते देखते हैं ना तो ऐसे ही लगता है. சின்ன சின்ன விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது பாபாவுக்கு இப்படி தான் அனுபவம் தான். வான் பிரஸ்த அவஸ்தா வாலே ஒரு பாத்து கித்தனி छोटी. வான பிரஸ்தா நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் அந்த விஷயம் எவ்வளோ சின்னது. तो ये रिकॉर्ड बाप को अच्छा नहीं लगता. இந்த ரெக்கார்டு பாபாவுக்கு பிடிக்கலை. इसके बजाय அதுக்கு பதிலாக கார்டுக்கு பஜாய் ரிகார்டு தோ. கார்டுக்கு பதிலாக ரெக்கார்டு கொடுங்க. நிர்விகன் சொட்டி பாத்தே சமாப்த். தடைகள் அற்றவர்கள். சின்ன விஷயங்கள் முடிவடைந்து விட்டன. படைக்கோ சோட்டா பனானா சீக்கோ. பெரிய பிரச்சனை சின்னதாக கற்றுக்கொள்ளுங்கள். சோட்டிக்கோ கதம் கர்னா சீக்கோ. சின்னதை முடிவடைய செய்வதை கற்றுக்கொள்ளுங்க. பாபா கூட சொல்கிற பாருங்க, கற்றுக்கொள்வது எதை கற்றுக்கணும்? பெருசு சின்னதாக கற்றுக்கணும், சின்னதை அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். दादा एक एक बच्चे का चेहरा बाप दादा का मुखड़ा देखने का दर्पण बनाने चाहते हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகமும் பாப் தாதானுடைய முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாக ஆக்க விரும்புகின்றார். आपके दर्पण में बाप दादा दिखाई दे. உங்கள் முகம் என்ற கண்ணாடியில் பாப் தாதா தெரிய வேண்டும். तो ऐसे विचित्र दर्पण बाप दादा को गिफ्ट में दो. அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு கண்ணாடியை பாப் தாதாவுக்கு கிஃப்டாக கொடுங்கள். துனியா में तो ऐसा कोई दर्पण है ही नहीं. உலகத்தில் அப்படி ஒரு கண்ணாடி கிடையவே கிடையாது. जिसमें परमात्मा दिखाई दे. அதில் பரமாத்மா தெரிய வேண்டும். तो आग इस वर्ष ऐसे गिफ्ट दो जो विचित्र दर्पण बन जाओ. இந்த ஆண்டு பாபாவுக்கு அப்படி ஒரு கிஃப்ட் கொடுங்க, விசித்திரமான கண்ணாடியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஜோபி தேக்கே, யார் பார்த்தாலும் சரி, ஜோபி சுனே, யார் கேட்டாலும் சரி, உஸ்கோ பாப் தாதா ஹீ திக்காய் தே. அவர்களுக்கு பாப் தாதா தான் தெரிய வரணும். சுனாய் தே, பாப் தாதா தான் சொல்கிற மாதிரி கேட்கணும். பாப்கா ஆவாஸ் சுனாய் தே, பாபாவினுடைய சப்தம்தான் கேட்க வேண்டும். तो सौगात देंगे. அப்படிப்பட்ட கிஃப்டை கொடுப்பீர்களா? மறுபடியும் பாபா கேட்குறார், देंगे கொடுப்பீர்களா? जो देने का संग करते हुए हाथ उठाओ. யார் கொடுப்பதற்கான திட சங்கல்பம் செய்கின்றார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். திட சங்கல்ப ஹாத் உட்டாவோ. வெறும் இந்த கைகள் இல்லை, திட சங்கல்பம் என்ற கைகளை உயர்த்துங்கள். டபுள் ஃபார்னஸ் பி உட்டாரே. டபுள் ஃபார்னஸ் கூட கைகளை உயர்த்துகிறார்கள். சிந்தி குரூப் பி உட்டாரே. சிந்தி குரூப் கூட கைகளை உயர்த்துகின்றார்கள். சோச்சிக்கே விட்டாரே. ஆனால் அவங்க மட்டும் என்ன, யோசிச்சு கையை உயர்த்துகின்றார்கள். அச்சா, நல்லது. பாப் தாதாக்கு சிந்தி குரூப் மே உம்மீது. பாப் தாதாவுக்கு சிந்தி குரூப் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. பத்தாய் கவுன்சி உம்மீது. சொல்லட்டுமா என்ன நம்பிக்கை என்று? यही उम्मीद है सिंधी ग्रुप में से एक ऐसा माइक निकले जो चैलेंज करे कि क्या था और क्या बन गए. அந்த சிந்தி குரூப்பில் ஒரு மைக் வெளிப்பட வேண்டுமா? அது என்ன சேலஞ்சு பண்ணுமா? நான் என்னவா இருந்தேன், இப்போ என்னவாக ஆகிவிட்டேன். ஜோ சிந்தியோக்கோ ஜாவாகானே. அவங்க அதன் மூலமாக தான் மற்ற சிந்திகளை விழிப்புற செய்ய முடியும். பிச்சாரே பிச்சாரே, பாவம் பாவங்கிறார் பாபா. பஞ்சாந்தே நீ கண்டுகொள்ளவே இல்லை. தேஷ்க்கு அவதார் கோய் நெய் ஜாந்தே. தேசத்தினுடைய அவதாரத்தையே அவங்க தெரிஞ்சுக்கல. இப்போ சிந்தி குரூப் மே ஐசி மைக் நிக்கலே. சிந்தி குரூப்பில் அந்த மாதிரி ஒரு மைக் வெளிப்பட வேண்டும். ஜோ சேலஞ்சே கஹே, சேலஞ்ச் பண்ணி சொல்லணுமா? அவங்க சுனாத்தே யதார்த்த கே, நாங்கள் என்ன கரெக்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறோங்கிறத சொல்லணும். டீக் ஹே, சரிதானே, உம்மீது பூரி கரேங்க, நம்பிக்கையை பூர்த்தி செய்வீர்கள் அல்லவா?
अच्छा, நல்லது. चारों ओर के सदा अखंड महादानी बच्चों को நாலா பக்கங்களிலும் உள்ள எப்பொழுதும் அகண்ட மகாதானி குழந்தைகளுக்கு चारों ओर के बाप के राइट हैंड ஆக்யாக்காரி புஜாओं को நாலா பக்கங்களிலும் உள்ள பாபானுடைய ரைட் ஹேண்ட்ஸ் ஆக்ஞையின்படி நடக்கக்கூடிய கைகளுக்கு चारों ओर के सदा सर्व आत्माओं को हिम्मत की पंख लगाने நாலா பக்கங்களிலும் உள்ள எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தைரியம் என்ற இறகுகளை கொடுக்கக்கூடிய தைரியசாலி ஆத்மாக்களுக்கு चारों ओर के सदा बाप समान कर्म में फॉलो करने वाले நாலா பக்கங்களிலும் உள்ள எப்பொழுதும் பாப் சமமாக ஒவ்வொரு கர்மத்தையும் ஃபாலோ செய்யக்கூடிய ब्रह्मा बाबा और जगदम्बा की शिक्षाओं को सदा प्रैक्टिकल जीवन में लाने वाले ब्रह्मा बाबा மற்றும் ஜெகதம்பாவுடைய படிப்பினையை எப்பொழுதும் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய சர்வ பச்சோங்கோ அனைத்து குழந்தைகளுக்கும் बहुत बहुत याद प्यार दुआएं और नमस्ते ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. எல்லா நாளை விட கொஞ்சம் விசேஷமாக பாபா அன்பு நினைவில் கொடுக்கும்போது அந்த நாலா பக்கங்களிலும் அப்படிங்கிறது சதாங்கிறதுலையும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற பாருங்கள். நாலா பக்கங்களிலும் எப்பொழுதும் யார் மகண்ட மகாதானியானவர்கள் நாலா பக்கங்களிலும் எப்போதும் பாபாவுக்கு ரைட் ஹேண்டாக ஆக்யாக்காரிகளாக இருக்க குழந்தைகள் நாலா பக்கங்களிலும் எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தைரியம் என்ற இறக்கைகளை கொடுக்கக்கூடிய தைரியசாலி ஆத்மாக்களுக்கு நாலா பக்கங்களிலும் எப்பொழுதும் சமமாக ஒவ்வொரு கர்மத்தையும் ஃபாலோ செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பா அவனுடைய படிப்பினை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. डबल विदेशों के प्रति और भारत के बच्चों के प्रति डबल गुड नाइट और गुड मॉर्निंग दोनों ही दे रहे. டபுள் ஃபாரினர்ஸ் ஆகட்டும் இல்லை பாரத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு டபுள் குட் நைட் குட் மார்னிங் ரெண்டையுமே பாப்தாதா கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜெய்சே அபி குஷ் வரேன்னா இப்போ எவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். जब कोई बात ऐसी आवे तो आज के दिन को याद करके खुशी में ஏதாவது அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் இதை நினைவில் பண்ணி மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்க. குஷிக்கு ஜூலைமே ஜதா சூழ்த்தேறேன் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருங்கள். கபி துக்குக்கு லகர் நெய்யாய் ஒருபொழுதும் துக்கத்தினுடைய அலைகளே வரக்கூடாது. துக்கு தேனே வளர்த்து துனியாமே அன்னைக்கு ஆத்மா துக்கம் கொடுக்க உலகத்தில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆப் சுக்கு தேனே சுக்கு லேனேவார் நீங்கள் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகத்தை பெறக்கூடியவர்கள். சுக்கு தாதாக்கே பச்சையோ சுகத்தை வாரி வழங்கிய வல்லலுடைய குழந்தைகள். சுக்கு சொரூபோ சுக சொரூபமானவர்கள். கபி சுக்கு கே ஜூலை மே ஜூலோ கபி பியார் கி ஜூலை மே ஜூலோ கபி சாந்தி கி ஜூலை மே ஜூலோ. சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்க, சில நேரம் அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடுங்க, சில நேரம் சாந்தி என்ற ஊஞ்சலில் ஆடுங்க. ஜூல்தே ரஹோ ஆடிக்கொண்டே இருங்கள். நீச்சே மிட்டிமே பாவனே இருக்குண்ணா கீழே தரையில் மண்ணில் கால் வைக்காதீங்க. ஜூல்தே ரேனா ஆடிக்கொண்டே இருங்கள். குஷ் ரஹனா சபிக்கு குஷ் ரக்கனா நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவர் லோங்கோ குஷி பான்னா மக்களுக்கு மகிழ்ச்சியை விநியோகியுங்கள். அச்சா நல்லது. ஓம் சாந்தி. वरदान இன்னைக்கு பாப்தாதா वरदाனம் கொடுக்குறாங்க. फरिश्तेपन की स्थिति द्वारा बाप के स्नेह का रिटर्न देने वाले समाधान स्वरूप भव. சமாதான் சொரூபம் அதாவது தீர்வு சொரூபமாக ஆக வேண்டுமென்றால் பாபானுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பாப் தாதானுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுப்பவர்கள் என்றால் யார்? ஃபரிஸ்தேப்பனுடைய ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள். ஆக ஃபரிஸ்தேப்பன் என்ற ஸ்திதியில் இருந்து பாபாவின் மேல் அன்பு இருக்கு என்பதற்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தீர்வு சொரூபமாக ஆகுக. फरिश्तेपन की स्थिति में स्थित होना यही बाप की स्नेह का रिटर्न. फरिश्ता என்ற ஸ்திதியில் இருப்பது தான் பாபாட்ட அன்பு செய்வதற்கான ரிட்டர்ன். ஐசா ரிட்டர்ன் தேனே வாலா சமாதான் स्वरूप बन जाते.
அப்படி யார் ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தீர்வு स्वरूपமாக ஆகிவிடுகின்றார்கள். समाधान स्वरूप बनने से स्वयं और समस्या स्वतः ही समाप्त हो जाती. எப்போ நீங்கள் தீர்வு स्वरूपமாயிடுவீங்களோ உனக்கு உள்ள பிரச்சனை, அந்நிய ஆத்மாக்கள் உள்ள பிரச்சனை எல்லாமே என்ன ஆகிடும், முடிவடைந்து விடும். तो अभी ऐसी सेवा करने का समय है. இப்போ அந்த மாதிரி சேவை செய்வதற்கான நேரம். लेने के साथ देने के समय. பெறுவதின் கூடவே கொடுப்பதற்கான நேரம். इसीलिए अब बाप समान उपकारी बन, बाबाவுக்கு சமமாக उपकारिயாக ஆகி पुकार सुनकर अपने फरिश्ते रूप द्वारा उन आत्माओं को पास पहुंच जाओ. फरिश्ता ரூபத்தில் அந்த ஆத்மாக்களுக்கு முன்னாடி போய் சேருங்க. அவங்களுடைய கூக்குரலை கேட்டு समस्याओं में तकी हुई आत्मा को थकावट था. பிரச்சனைகளால் களைப்படைந்திருக்கின்ற ஆத்மாக்களுடைய களைப்பினை போக்குங்கள். ஸ்லோகன் இன்னைக்கு பாபானுடைய ஸ்லோகன், व्यर्थ से बेपरवा बनो. வேஸ்ட்டை கண்டுக்காமல் விட்டுடுங்க. மரியாதையுமே நீ மரியாதைகளை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. எதை வேஸ்ட்டை கண்டுக்காமல் விடுங்க, மரியாதைகளை கண்டுக்காமல் விடாதீர்கள். अव्यक्त इशारा. இன்னைக்கு अव्यक्त इशारा, एकांत प्रिय बनो, एकता और एकाग्रता को अपनाओ. ஏகாந்த பிரியமானவர்களாக ஆகுங்கள். அப்போ என்ன ஆகிடும், ஏக்தா நமக்குள்ள ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதா ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை இரண்டையும் தனதாக செய்யுங்கள். ஆப்பஸ்கே சன்ஸ்காரமே ஜோ பின்னத்தா ஹே, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சன்ஸ்காரங்களில் வேற்றுமை இருக்கின்றது. உசே ஏக்தா மேல் லான, அதை ஒருமையில் கொண்டு வர வேண்டும். एकता के लिए वर्तमान की भिन्नता को मिटाकर, ஆக ஏகத்தா ஒற்றுமையில் நாம் வர வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் இருக்க இந்த வேறுபாடுகளை எல்லாத்தையும் கலைத்து விட்டு தோ பாத்தையும் லானி படை, ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். என்னது, ஏக் நாமி பன், ஒரே ஒருவருடைய பெயரை எக்கனாமியா பண்ணிட்டு சதே ஆறு பாத்மே ஏக்காகி நாம்லோ, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒருத்தர் பெயரை எடுங்க. साथ साथ கூடவே संकल्पों की समय और ज्ञान खजानों की इकोनॉमी करो. சங்கல்பமாகட்டும், நேரமாகட்டும், ஞான பொக்கிஷமாகட்டும், இந்த மூணையும் எக்கனாமியாக செய்யுங்க. फिर मैं समाकर एक बाब में सभी भिन्नता समा जाएगी. அப்புறம் நான் என்பது முடிவடைந்து ஒரு பாபால அனைத்து விதமான வேறுபாடுகளும் கலைந்து விடும். நல்லது. ஓம் சாந்தி. जैसा मिला है जीवन, मोती जैसा मन. हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन. दिया है बाबा हमको नया जीवन. दिया है बाबा हमको नया जीवन. हीरे जैसा मिला जीवन, मोती जैसा मन. दिया है बाबा हमको नया जीवन. दिया है बाबा हमको नया जीवन.
बाबा हमको नया जीवन। हमको है नाज बाबा क्या से क्या बनाए, हमको है नाज बाबा क्या से क्या बनाए। गाते गीत जिसके अब वो हमारे गाए, धरती गगन सभी मिल गाते होके यही मगन। धरती गगन सभी मिल गाते होके यही मगन। दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन। हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन। हीरे जैसा मिला है जीवन, मोती जैसा मन। दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन, दिया है बाबा हमको नया जीवन। குடும்பம்ன்றது கடவுள் நமக்காக பூமியில ஏற்பாடு பண்ண ஸ்வர்க்கம். அதை ஸ்வர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. Family is a paradise that God has arranged for us on earth. Make it paradise or hell is in our hands.